அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இன்று காலை ஆஞ்சியோ செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு சீரற்ற இதய துடிப்பு இருந்ததாகவும் அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இன்று காலை ஆஞ்சியோ செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு சீரற்ற இதய துடிப்பு இருந்ததாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசோதனையின் முடிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இதய துடிப்பில் வேறுபாடுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இன்று காலை ஆஞ்சியோ செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆஞ்சியோ சிகிச்சையானது இன்று காலை அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலும் நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதல்வர் அவர்கள் பரிசோதனை செய்து பார்த்ததில் அவரது இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே அவருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டதாகவும் இதனை சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவேலு அவர்களுடைய தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவின் அறிவுரையின்படி இதனை சரி செய்வதற்கான சிகிச்சை முறையை அப்போலோ மருத்துவமனையில் இன்று காலை செய்யப்பட்டது என்றும் இது மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராமுக்கு பிறகு அந்த சோதனையும் இயல்பாக இருந்ததன் காரணமாக இன்னும் 2 நாட்களில் அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் இந்த செய்திக்குறிப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வர் அவர்களை பல அமைச்சர்களும் அதே போல தலைமை செயலாளர் அவர்களும் நேரில் வந்து அவரை சந்திப்பதற்காக இங்க மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். அதிலும் மிக முக்கியமாக துணை முதல்வரான உதயநிதி அவர்கள் இன்று காலை 6:30 மணி அளவிலிருந்து இங்க மருத்துவமனையிலேயே அவர் இருந்தார். தொடர்ந்து முதல்வருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சைகள் குறித்த அனைத்து விவரங்களையும் கேட்டிருந்தார் துணை முதல்வர். அது மட்டுமல்லாமல் திமுகவின் மூத்த நிர்வாகிகளான அந்த கட்சியின் மூத்த அரசியல் தலைவர்களான துரைமுருகன் உள்ளிட்ட பல அமைச்சர்களும் இங்கு நேரில் வந்து இங்கு நடைபெறக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டிருந்தனர். அதன் பிறகு இங்கிருந்து கிளம்பிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முதல்வருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டிருக்கிறது, அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்று அவர் கூறியிருந்தார். அதன் பிறகாக இங்கு மருத்துவமனையிலிருந்து கிளம்பிய முதல்வரின் சகோதரரான மு.க. அழகிரி அவர்கள் இன்னும் 2 நாட்களில் வீடு திரும்பி விடுவார் என்றும் அவர் நலமாக இருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படியே தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த மருத்துவ அறிக்கையிலும் இதுபோல முதல்வருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டதில் அவர் நல்லபடியாக இருக்கிறார் என்றும் இன்னும் 2 நாட்களில் அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.